எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு எந்த கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2022 நடந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர், ஓகேங்களா, அதோட எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட தமிழ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்னூல். ஓகேங்களா? சின்னூலுங்கிறதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சின்னூல் அப்படிங்கிற பேருடைய நேம் வந்து நேமினாவல். இந்த இலக்கண நூலை தான் சின்னூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பாருங்க. புதுநெறி புலவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை போற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா வள்ளலார் தான். ஸோ இதை போட்டினது யாருன்னா பாரதியார். பாரதியார் தான் வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. காலங்காட்டு இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம். ஓகேங்களா? எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவனவற்றுள் தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? காலங்காட்டு இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்கன்னா வினைத்தொகையை தான் இப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நாலாவது பாருங்க. வெறி என்பது என்ன அளபடை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வெறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து சொல்லிசை அளபடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த வெறியோட மீனிங் என்னன்னா அஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த வெறியோட மீனிங் வந்து அஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐந்தாவது கொஸ்டின். சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா? தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்துவ உண்ணாமை. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? ஓகேங்களா? இதோட சரியான வினா அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் கேட்டுருக்காங்க. ஸோ தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் திருவிக்க. பேரிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர். ஓகேங்களா? இதோட விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் பாருங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐயோ முள் குத்திவிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வாக்கியம். செய்தி தொடர் நமக்கு தெரியும். ஒரு செய்தியை சொல்றது தான் செய்தி தொடர். வினா தொடர்னா ஒரு கொஸ்டின் டைப்பு, அதுதான் கொஸ்டினை கேட்கறது தான் வினா தொடர். கட்டளை தொடர்னா நம்மளை கட்டளையிடுறது தான் கட்டளை தொடர். ஸோ இது வந்து உணர்ச்சி தொடர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின் பாருங்க. கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. உழவானால் நெற்பெயர் நட்டப்பட்டது. ஓகேங்களா? வளர்க்கப்பட்டது. இது வந்து செய்யப்பாட்டு வினை. ஸோ இது கிடையாது. பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். ஸோ இதுதான் செய் வினை. ஓகேங்களா? சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார். செய்யப்பட்டது. பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. இதுவும் செய்யப்பாட்டு வினை. ஓகேங்களா? இதுவும் வராது. நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் பாருங்க. இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா? அடிமோனைனா இரண்டாவது முதல் எழுத்து தான் ஒன்றி வருது மோனை எழுத்து, இரண்டாவது எழுத்து ஒன்றோடு வந்து வந்து எதுகை எழுத்து. ஸோ இன்னாமை இன்மையே. ஸோ இதுதான் இன்மையின் இன்னாமை. இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பாருங்க. சக மக்கள் ஒன்றென்ப உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இயல்பு அமைந்த சொற்கள் யாது? ஓகேங்களா? இதுல வந்து உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம் இதுதான் இயல்பு. ஸோ கடைசி வந்து ஒரே மாதிரி இருக்கிறது தான் இயல்பு. ஸோ உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம் இதுதான் இயல்பு. ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பாருங்க. தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. ஓகேங்களா? தீயொழுக்கம் வந்து காணல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் யாது? ஓகேங்களா? காணல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. ஸோ பாலைவனத்தெல்லாம் தெரியும்ல, அதுதான் இந்த காணல் நீர். இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் பாருங்க. ஊமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மழை திறந்த வெள்ளம் போல அமைந்தது. மழை திறந்த வெள்ளம் போலனா தங்கு தடையின்றி. ஓகேவா? ஒரு தெளிவான சீரான பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் இதான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின் பாருங்க. பொருந்தா சொல்லை தேர்ந்தெழுதுக. ஓதல், படா, கொடுப்பதும் இது எல்லாமே அளபடை. ஆனா இது வந்து விளக்கு, இது வந்து ஒற்றளபடை. ஸோ இதுதான் கரெக்ட், பொருந்தாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின் பாருங்க. வெள்ள பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ தண்ணீர் கொண்டு கல்லை கரைக்கலாம், இது தப்பு. தண்ணீர் மெதுவாக பாயும், இதுவும் தப்பு. கல் எப்போதும் கரையும் தன்மை உடையது, இதுவும் தப்பு. தொடர்ந்து முயன்றால் தடைகளை
தாண்டலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கானது கரெக்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. விழுந்தானை தூக்கி விடேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விழுந்தானை என்பது வினையா லனையும் பெயர். ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வளர் என்ற வேறு சொல்லின் வினைமுற்றை தேர்க. வளர் என்னும் சொல்லின் வினைமுற்று வந்து வளர்த்தார். ஓகேங்களா, இதுதான் வினைமுற்று. வளர்த்தல்னா தொழிற்பெயர், வளர்ந்துன்னா வினையச்சம், வளரன்னா பெயரெச்சம். ஸோ ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின் பாருங்க. வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக. வந்தனனோட வேர்ச்சொல் வந்து வா, இதுதான் இதோட வேர்ச்சொல். நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின் பாருங்க. பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடுத்துக. பரப்பு மீனோட வினையடி என்னன்னா பரப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பாருங்க. தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல். தென்னன் வந்து தெற்கு பகுதியில் வாழ்றானு. ஸோ இது வந்து ஒரு இடப்பெயர் சொல். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின் பாருங்க. விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது எவ்வகைனா விடியல் விடிய காலையிலே அவன் எழுந்திரிச்சிட்டான். ஸோ விடியல்ங்கிறது ஒரு பொழுதை குறிக்கிறது. ஸோ அதனால இது வந்து காலப்பெயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின் பாருங்க. இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஆண்டாளுக்கும் இறைவனுக்கும் திருமணம் ஆன இடம் வந்து திருவரங்கம். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சம்பந்தர். சம்பந்தர் தான் நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாரு குற்றாலத்தை பத்தி. நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின் பாருங்க. தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்துல முதலாக தாலாட்டு யார் பாடியிருப்பாங்கன்னா பெரியாழ்வார். இவர் தான் தமிழ் இலக்கியத்துல முதல்ல தாலாட்டு பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின் பாருங்க. நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பண்ணத்தி, பிசி, முதுசொல், அங்கதம், ஓகேங்களா, அங்கதம் என்று சுட்டிக்காட்டி இலக்கண நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா தொல்காப்பியம். ஸோ இதுதான் தமிழில் தோன்றிய மிகவும் தொன்மையான நூல் தொல்காப்பியம் இலக்கண நூல். இதுல தான் நாட்டுப்புற இலக்கியங்களை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின் பாருங்க. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலையடையாக பாடியவர் யார்? ஓகேங்களா, இது வந்து யார் பாடியிருப்பாங்கன்னா அழகிய சொக்கநாத பிள்ளை தான் பாடியிருப்பாங்க. ஓகேங்களா, சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலையடையாக பாடியவர் யார், புலவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அழகிய சொக்கநாத புலவர். நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின் பாருங்க. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா மனோன்மணியம். ஓகேங்களா, மனோன்மணியம் சுந்தரபிள்ளை தான் பாடியிருப்பாரு. முதல் பாவடிவ நாடக நூல் என்னன்னு கேட்டீங்கன்னா மனோன்மணியம். நெக்ஸ்ட் 27வது கொஸ்டின் பாருங்க. இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா கதிரை வைத்திலான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீமன். அந்த சென்டென்ஸ் யார் சொல்லியிருப்பாங்கன்னா வீமன் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின் பாருங்க. சரியான இணையை தேர்க. நவ்வினா மான். ஸோ ஏ தான் கரெக்டு. முகில்னா மேகம். ஓகேங்களா. புனல்னா நீர். உகுதல்னா சொரிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. புனல்னா நீர். ஸோ நவ்வினா மான், இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் 29வது கொஸ்டின் பாருங்க. வாயில் இலக்கியம் என்று கூடும் நூல் எதுன்னா தூது. ஓகேங்களா, தூதை தான் வாயில் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 30வது கொஸ்டின் பாருங்க. நச்சிலைவேல் கோப்பதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா சேர நாடு. சேர நாட்டை தான் நச்சிலைவேல் கோப்பதை நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின் பாருங்க. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது? ஓகேங்களா, முதல் 1000த்துல தான் இது இருக்கும். ஓகேங்களா, முதல் 1000த்துல குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின் பாருங்க. அருண்மொழி தேவர் என்ற ஏற்புடையவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சேக்கிலார். சேக்கிலாரை தான் அருண்மொழி தேவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 33வது கொஸ்டின் பாருங்க. ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை தீன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தீன் வந்து மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின் பாருங்க. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்கள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா திருவிளையாடற் புராணம். ஓகேங்களா, இது யார் எழுதியிருப்பாங்கன்னா பரஞ்சோதி முனிவர் எழுதியிருப்பாரு. பரஞ்சோதி முனிவர் எழுதியிருப்பாரு இது திருவிளையாடற் புராணம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 35வது கொஸ்டின் பாருங்க. கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாதவியை தான் இப்படி சொல்லுவான். கோவலன் தன் தீது இழல் அப்படின்னு சொல்லிட்டு மாதவியை குறிப்பிட்டிருக்கிறான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 36 பாருங்க. உரைப்பாட்டு
மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இளங்கோ வடிகள். இதை வந்து சிலப்பதிகாரத்தை தான் இப்படி சொல்லுவாங்க. உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை தான் உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்லுவாங்க. யார் எழுதியிருப்பாங்க? இளங்கோ வடிகள். 37வது கொஸ்டின் பாருங்க. உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அறம். ஓகேங்களா, இதெல்லாம் கொடுத்தாதான் அறம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை சொல்லியிருக்குது. நெக்ஸ்ட் 38வது கொஸ்டின் பாருங்க. சரியான இணையை தேர்வு செய்க. துகிர்னா நமக்கு என்ன தெரியும்? பவளம். ஓகேங்களா, துகிர்னா பவளம், கிளினா குற்றாம தப்பு, நொடைனா விலை. ஓகேங்களா, இதுதான் கரெக்டு. மறுனா பவளம், இதுவும் தப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 39வது கொஸ்டின் பாருங்க. பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா பரிபாடல். ஓகேங்களா, பரிபாடல் தான் பேரண்ட தோற்றம் குறித்து செய்தி இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 40வது கொஸ்டின் பாருங்க. சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா பரிபாடல். இது மட்டும்தான் இசையும் பாடலும் கலந்து பாடப்பட்ட நூல். ஓகேங்களா. சங்க இலக்கிய நூல்களோடு பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா பரிபாடல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 41வது கொஸ்டின். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து முல்லை பாட்டு. ஓகேங்களா, 103 அடிகளை இருக்கும். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா முல்லை பாட்டு. இதே மதுரை காஞ்சினா 782. ஓகேங்களா. ஸோ இதுதான் 10 பாட்டுல மிகுந்த அடிகளை உடையது. நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின். கம்பராமாயணத்தின் புகைப்படலம் இப்படி அழைக்கப்படும். ஓகேங்களா, புகைப்படலத்தை கங்கை படலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 43வது கொஸ்டின். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதியார். பாரதியார் தான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாரு. நெக்ஸ்ட் 44வது கொஸ்டின் பாருங்க. கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா சுந்தர காண்டம். ஓகேங்களா, சுந்தர காண்டம் தான் அனுமனோட தலைமை பண்பு வேறு பெற்று விளங்கி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 45வது கொஸ்டின் பாருங்க. ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? ஓகேங்களா, ஏலாதி வந்து 11 கீழ்கணக்கு நூல்களை சார்ந்தது. எத்தனை பாடல் இருக்குன்னா 81 பாடல் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 46வது கொஸ்டின் பாருங்க. மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் என்னன்னா திரிகடுகம் ஏலாதி. ஓகேங்களா, திரிகடமும் ஏலாதியும் மருந்து பெயரில் அமைந்திருக்கும். இன்னொரு நூலும் இருக்கும், அது என்னன்னா சிறு பஞ்ச மூலம். ஓகேங்களா. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 48வது கொஸ்டின் வந்து மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா மூதுரை. ஓகேங்களா, மூதுரை தான் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கும். நெக்ஸ்ட் 48வது கொஸ்டின் பாருங்க. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வீரமா முனிவர். ஓகேங்களா, ஜியு போப்பு வந்து எதுல மொழிபெயர்த்திருப்பாருன்னா இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. லத்தீன் மொழியில யாருன்னா வீரமா முனிவர். நெக்ஸ்ட் 49வது கொஸ்டின் பாருங்க. பெரியாரை பேணி தமரா கொழல். இதில் தமர் என்பது என்ன மீனிங்னா துணை. ஓகேங்களா, தமர் என்பது துணை. நெக்ஸ்ட் 50வது கொஸ்டின் பாருங்க. கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது வந்து பெரியாரை துணை கொள்ளல். இதுதான் கிடைத்தற்குள்ளே பெரும்பேறு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் கூறியிருப்பாரு. நெக்ஸ்ட் 51வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுன்னு கேட்டீங்கன்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இதுதான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஃபர்ஸ்ட் லைப்ரரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 52வது கொஸ்டின் பாருங்க. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று யார் வலியுறுத்திருப்பாருன்னா அறிஞர் அண்ணா. ஓகேங்களா, இவர் தான் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகள் அடுத்த இடம் புத்தகத்துக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் 53வது கொஸ்டின் பாருங்க. சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராமலிங்க அடிகள். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 54வது கொஸ்டின் பாருங்க. மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக. ஓகேங்களா, ஆவாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய், இதுக்கு இதான். நெக்ஸ்ட் வாழைப்பூ வயிற்றுப்புண். ஓகேங்களா, வயிற்றுப்புண்ணுக்கு நல்லது வந்து வாழைப்பூ. வல்லாரை வந்து நினைவாற்றல். ஓகேங்களா, வல்லாரை வந்து நினைவாற்றலுக்கு உதவுது. நெக்ஸ்ட் முடக்கத்தான் நிலை வந்து மூட்டு வலி. ஓகேங்களா, முடக்கத்தான் நிலை மூட்டு வலி. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 55வது கொஸ்டின் பாருங்க. பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையை தனது புதுக்கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்துல் ரகுமான். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 56வது கொஸ்டின் பாருங்க. முசிறி துறைமுக பட்டணத்தில் பந்தர் என்ற பெயரிட்ட இடம் வந்து அரேபியர் வணிக செய்த இடம். ஓகேங்களா, அரேபியர் வணிக செய்த இடத்தை தான் பந்தர் என்று பெயரிட்டு அழைச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 57வது கொஸ்டின் பாருங்க.
தோவாளை வந்து பூச்சந்தை. ஓகேங்களா. அய்யலூர் வந்து ஆட்டுச்சந்தை. ஈரோடு வந்து என்ன சந்தை? ஜவுளி சந்தை. ஓகேங்களா. நாகப்பட்டினம் வந்து மீன் சந்தை. ஸோ ஆப்ஷன் வந்து சி. 2 1 4 3. நெக்ஸ்ட் 58 மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வாழ்ந்த காலம் வந்து 1883 டு 1962. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 59 கொஸ்டின் பாருங்க. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவும் என்று பாடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதி யாரு? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 60 கொஸ்டின் பாருங்க. தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வீரமா முனிவர். ஓகேங்களா. மிகப்பெரிய எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் தான் பெரியாறு. ஆனால் தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வந்து வீரமா முனிவர். நெக்ஸ்ட் 61 கொஸ்டின் பாருங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு பாடுறது வந்து புறப்பொருள் வெண்பா மாலை. ஓகேங்களா. இதோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஐயன் நாரிதர். ஓகேங்களா. இதோட ஆசிரியர் இவர் தான். நெக்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் என்னன்னா கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முள் தோன்றி மூத்தக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற நூல் வந்து புறப்பொருள் வெண்பா மாலை. நெக்ஸ்ட் 62 கொஸ்டின் பாருங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாளம் என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகத்தை சுத்தும் பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா மயிலாப்பூர் தான் மல்லியர்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 63 கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பெற்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சட்டமேதை அம்பேத்கர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 64 கொஸ்டின் பாருங்க. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேங்கன்னா மணக்கொடைக்கு முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா காயிதே மில்லத்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 65 கொஸ்டின் பாருங்க. வீரம முனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவருங்க? வீரம முனிவர் வந்து இத்தாலி. ஜியு போப்பு வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து. ஓகேங்களா. கால்டுவல் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்? அயர்லாந்து. சீகன் பால்கோ வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் வந்து சி. 4 3 1 2. நெக்ஸ்ட் 66 பாருங்க. கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா. கொய்யாக்கனி நூலை எழுதியவர் யாரு? பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 67 கொஸ்டின் பாருங்க. முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் சொல்லியிருக்க. மேற்கண்ட வரியில் வித்தியாபியாசம் என்பதுன்னா கல்வி பயிற்சி. ஓகேங்களா. வித்தியாபியாசம்னா கல்வி பயிற்சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 68 கொஸ்டின் பாருங்க. கூற்று வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவையான ஆராய்ச்சி நூல். ஓகேங்களா. காரணம் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதி மையமாக இயங்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். ஓகேங்களா. 2 கூற்றுமே இது சரிதான். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ கரெக்டு. நெக்ஸ்ட் 69 கொஸ்டின் பாருங்க. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்படுவது யாருன்னா பரிதிமார் கலைஞர். ஓகேங்களா. திராவிட சாஸ்திரி என்ற பெயரை இயற்பெயர் தான் பரிதிமார் கலைஞர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 70 கொஸ்டின் பாருங்க. வட்டார மொழிலாம் என்னங்க இருக்குது? இதுதான் வட்டார மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளை மொழி அப்படின்னு சொல்லிட்டுன்னா கன்னடம் தெலுங்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எழுத்து மொழினா நாளேடுகள். ஓகேங்களா. எழுத்து மொழின்னு எது சொல்லுவாங்க? நாளேடு. பேச்சு மொழினா உணர்ச்சி மொழி. ஸோ ஆப்ஷன் வந்து 4 3 1 2னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 71 கொஸ்டின் பாருங்க. தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசைகளில் புள்ளிகள் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வந்து வீரமா முனிவர். இப்போதான் பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின்லேயே 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 72 மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா. 72 ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா பா மன்னன். ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 74 கொஸ்டின் பாருங்க. மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை வந்து குளத்தங்கரை அரசமரம். ஓகேங்களா. குளத்தங்கரை அரசமரம் தான் தமிழ் தோன்றிய முதல் சிறுகதை. நெக்ஸ்ட் 75 கொஸ்டின் பாருங்க. பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 76 கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்ட நா முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடு. தாமரை திரு விருது பெற்ற நா முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தார். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டானு கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் தப்பு. கலைஞாயிறு நா முத்துசாமி நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமிழ் குறிக்கோளை கொண்டவர். ஸோ இது கரெக்ட். நெக்ஸ்ட் நா முத்துசாமி தெருக்கூத்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து டி தான். 2 3 சரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 77 கொஸ்டின் பாருங்க. இந்திரா காந்தி படித்த
விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம். ஓகேங்களா, இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா மேற்கு வங்காளம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 78வது கொஸ்டின் பாருங்க. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கந்தர்வன். ஸோ இவர் தான் இதை பாடியிருப்பாரு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 79வது கொஸ்டின் பாருங்க. தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் வந்து பூங்கொடி. ஓகேங்களா, பூங்கொடி தான் தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 80வது கொஸ்டின் பாருங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்ணதாசன். ஸோ இதே மாதிரி தான் கம்பரும் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 81வது கொஸ்டின் பாருங்க. எது உண்மை தொகை? அண்ணனும் தம்பியும். ஓகேங்களா, அண்ணனும் தம்பியும். ஸோ இதுல வந்து இன்னும் மறந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் உண்மை தொகை. தேரும் தேரும் பாகனும் வந்து வெளிப்படையா வந்திருக்கு. ஸோ இது வந்து எண்ணுமை. ஓகேங்களா, இது வந்து எண்ணுமை. இது வந்து உண்மை தொகை. ஓகேங்களா. மலர் போன்ற கை, மலர் கை. ஸோ இது வந்து உவமை தொகை. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 82வது கொஸ்டின் பாருங்க. செல்வி செய்தால் என்பது பிறவினை வந்து செல்வி செய்வித்தாள். ஸோ இதுதான் பிறவினை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 83வது கொஸ்டின் பாருங்க. பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு. செய்யுள் வந்து எழுதினான், புனைந்தான், செய்தான் அப்படின்னு சொல்றது செய்யுள் இயற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 84வது கொஸ்டின் பாருங்க. சரியான ஒன்றை இனம் காண்க. அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். ஓகேங்களா. ஸோ அவன் சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். ஸோ இதை நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. அலுவலகத்திற்கு புறப்பட்டான். அவன் சிவப்பு சட்டை, இதுவும் தப்பு. மேல் அங்கே, இதுவும் தப்பு. அலுவலகத்திற்கு புறப்பட்டான். ஆப்ஷன் பி தான் இது கரெக்டு. நெக்ஸ்ட் 85வது கொஸ்டின் பாருங்க. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவர் என்ற அம்பேத்கரை புகழ்ந்தொருத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நேரு. நேரு தான் அம்பேத்கரை பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 56வது கொஸ்டின் பாருங்க. எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார்? உள்ளொன்று வைத்து புறமென்று பேசுவோர் வந்து உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் பேசியிருப்பாரு. நெக்ஸ்ட் 87வது கொஸ்டின் பாருங்க. இன்சொல் என்பதனோட ஏற்சொல். இன்சொல்னா இனிமையான சொல். ஸோ அதோட ஏற்சொல் வந்து வன்சொல். கடுசொல் தான் அதுக்கான எதிர்சொல். நெக்ஸ்ட் 88வது கொஸ்டின் பாருங்க. நண்பாற்றார் ஆகி நயமில்லை செய்வார்க்கும் இதில் நயம் இல்லை என்பதற்கு பொருத்தமான எதிர்சொல் வந்து நன்மை. எதிர்சொல் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது நயமில்லைங்கிற எதிர்சொல் வந்து நன்மை. அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஓகேங்களா. அம்மானை ஒரு வகை காய் விளையாட்டு. ஓகேங்களா, இது கரெக்டு தான். அம்மானை சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு. ஸோ இதுவும் கரெக்டு தான். அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவார். ஸோ இது தப்பு. அம்மானை பெண்கள் விளையாடுவது கேட்டு. அம்மானை வந்து 2லேருந்து 3 பேர் சேர்ந்து விளையாடுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 90வது கொஸ்டின் பாருங்க. கீழுள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். கீழுள்ளவற்றில் பொருந்தா சொல்லை வந்து எளிமை. ஸோ ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு நேரத்தை பற்றி பண்பு தொகையை பற்றி சொல்றது எளிமை. இதுதான் பொருந்தாத சொல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 91வது கொஸ்டின் பாருங்க. ப்ரொபோசல். ப்ரொபோசல்னா கருத்துரு. ஓகேங்களா, இதுதான் இதுக்கான கலை சொற்கள். நெக்ஸ்ட் 92வது கொஸ்டின் பாருங்க. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதை சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கரினா என்ன மீனிங்னா கரினா யானை, கரினா காய்கறி. ஸோ நல்லா பார்த்துக்கணும். ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 97வது கொஸ்டின் பாருங்க. பொருந்தா இணையை கண்டறிக. கோலம்னா அழகு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கூலம்னா தானியம். இந்த கூலம் தான் தானியம். ஓகேங்களா, இந்த கூலம் தான் தானியம். ஸோ இதுதான் தவறான இணை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 95வது கொஸ்டின் பாருங்க. தேனா என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. தேனா கடவுள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 96வது கொஸ்டின் பாருங்க. பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க. ஸோ பூனா தான் பூமி. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 97வது கொஸ்டின் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்வு செய்ய. களநிலம் இல்லாத கல்வி பெண்கள். ஓகேங்களா, இதுக்கு சொற்றொடர் வந்து கரெக்டான கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் போன்றவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 98வது கொஸ்டின் பாருங்க. முறையான சொற்றொடரை கண்டறிக. ஓகேங்களா. தாய் தமிழில் எழுந்துவிடக்கூடாது, விழிகளை எழுந்துவிட்டால் கூட என்று எண்ணிய ரா இளங்கோவன். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர்கள் தான் ரா இளங்கோவன். ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 99வது கொஸ்டின் பாருங்க. பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தனிநாயம் அடிகள். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு.
நெக்ஸ்ட் 100வது கொஸ்டின் பாருங்க, சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். அப்போ ஊ தான் ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் ஏ, நெக்ஸ்ட் மண், நெக்ஸ்ட் மா. ஓகேங்களா, மா. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.